வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதிய கருணை மறவர் தந்தை பெரியார் என்ற தலைப்பில் அமைந்த கவிதைக்கான பொருளை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். தந்தை பெரியார் பகுத்தறிவு பகலவன் என்று எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய சிறப்பு பெற்றவர். பெண்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் மிகச் சிறப்பான முறையிலே போராடிய ஒரு பெருந்தலைவர். அவருடைய சிறப்புகளை பற்றி சொல்லக்கூடிய வகையில் இந்த கவிதை அமைந்திருக்கிறது. இப்போ நாம் கவிதைக்குள்ளே போகலாம். மனிதனின் எந்த உரையாடலில் விடுதலையும் விடுமுறை போடா தன்மானமும் குனிவரியா ஒளி படைக்கின்றனவோ அந்த உரையாடலில்தான் அவனுடைய தாய்மொழி சிறகுகள் விண்ணின் விரிவோடு ஒப்பந்தம் போடும் அப்படிங்கிறாங்க. அதாவது மனிதனுடைய உரையாடல் நம்ம பேசிக்கிறோம் இல்லையா, இருவர் அப்படி பேசிக்கிறப்போ அதில் விடுதலை பற்றி செய்தி வரணும். அதில் விடுமுறை இல்லாத தன்மானம் இருக்கணும். குனிவு அறியக்கூடாது. குனிவுனா தலைகுனிவு இல்லாமல் எது நமக்கு அந்த ஒளி என்று சொல்லக்கூடிய பிரகாசத்தை பறக்கக்கூடியதாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட அந்த உரையாடல் தான் நம்முடைய தாய்மொழி சிறகுகளானது. அந்த தாய்மொழியை ஒரு பறவையோடு ஒப்பிடுறார். அப்படியே வானத்தினுடைய விரிவு, வானம் விரிவாக இருக்கலையே, ஒப்பந்தம் போடுமா. அந்த உரையாடலைத்தான் தந்தை பெரியார் முதலாக தமிழருக்காக நிகழ்த்தி இருக்கிறார். அவர் தமிழோடு நடத்திய அத்தனையுமே அக்கறைக்கான கலவரங்கள். உயர்வுகளை நோக்கி தமிழை உந்தி தள்ளின. அவர் பிரச்சனை பண்ணார் அப்படின்னா, கலவரம் பண்ணார் அப்படின்னா அது தேவையில்லாமல் இல்லை. தமிழர்கள் முன்னேறணும், தமிழர்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு போகணும்னு உந்தி தள்ளுவதற்கான அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில்தான் பெரியார் ஈடுபட்டார். அப்போது அவருடைய எல்லாமே பார்த்திங்கன்னா, பெரியாருடைய சிந்தனைகள் அத்தனையுமே தன்மானத்திற்காகவும், தமிழன் எங்கேயுமே தலைகுனியக்கூடாது, அவன் பிரகாசமான ஒரு வாழ்க்கையை வாழணும், விடுதலை உணர்வோடு வாழணும், அவனுடைய தாய்மொழியும் அவனும் சிறக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான் பெரியார் என்ன பண்ணார், செயல்பட்டார். அப்போ அதைத்தான் இந்த 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 பகுதி உணர்த்தது. அப்போது மனிதன் தன்மானத்தோடு அந்த தலைகுனியாத அந்த ஒரு நிலையோடு நடப்பதற்கு இதெல்லாம் தேவை என்று அவர் சொல்கிறார். இச்சகம் பேசிகளின் ஒப்புக்கான உறவுகள் ஒதுங்கி நின்று உள்ளுக்குள் வெந்தன. இச்சகம்னா இந்த பூமியில் இருக்கிறவங்க, இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒப்புக்கு பேசுகிறாங்க. அது அவங்கெல்லாம் ஒதுங்கி நின்று உள்ளுக்குள் அப்படியே வெந்தாங்க. என்னடா பெரியார் இப்படி பண்ணுறாரு? ஏன்னா அவங்க பண்ணாத ஒரு மிகப்பெரிய சாதனையை பெரியார் செய்தார். தமிழ் சொற்கள், காவியங்களை, கதைகளை, பாடல்களை எத்தனையோ வகைகளில் எவ்வளவோ காலமாய் சந்தித்திருக்கின்றன. தமிழ் சொற்கள், காவியங்களை, கதைகளை, பாடல்களை இது மாதிரி எவ்வளவோ காலமாக சந்திச்சிருக்குது. துணிவு மிக்க வெட்டுண்டு துண்டிரண்டு வெப்ப நெருப்பு பிம்பமான சிந்தனைகளை தந்தை பெரியாரின் அறிவு தாழ்வாரத்தில்தான் முதலாய் சந்தித்தன. பெரியார்லாம் கேட்பார், இந்த கதை ஏன் வந்துச்சு, இந்த பாடலை எப்படி வந்துச்சு, இந்த புராண கருத்து எப்படி வந்துச்சு, அதையெல்லாம் அவர் விரிவாக்கி சொன்னார். வெட்டொன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர். அவருடைய சிந்தனைகள் நெருப்பு மாதிரி. அவருடைய யோசனைகள் எல்லாமே எப்படி இருக்கும்னு அது வெறுப்பு மாதிரி இருக்கும். அதெல்லாமல் அறிவோடு ஒரு கதை வருது, ஒரு காவியம் வருது அப்படின்னா அதை பகுத்தறிவோடு சிந்தித்தார். சும்மா பொய்யான கதைகளவோ வெறும் புனைவுகளுக்காக வந்ததையோ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்கிறாங்க. அறிவோடு நட்பு பாராட்ட முடிந்த ஐயா அறியாமையின் தேநீர் விருந்த அழைப்புகளை ஒருபோதும் ஏற்க முடியவில்லை. எப்படி முடியும்? அது பகுத்தறிவுக்கு பொருந்தாத சில விஷயங்களை சொல்லுவாங்க. காவியங்களில் வரக்கூடிய நம்ப முடியாத விஷயங்களை எல்லாம் அவர் இது சரியில்லை, இது அறிவோடு பொருந்தாது, இது அறிவோட பொருந்தாது என்று சொன்னவர். அவருக்கு நட்போட தான், எப்பவுமே அறிவோட தான் அவர் நட்பு பாராட்டுவாராம். அந்த அறியாமையோடைய தேநீர் விருந்துக்கு கூப்பிட்டா கூட அவர் ஏற்க மாட்டார். சும்மா போலியாக ஒன்றை சொன்னால், ஒரு கடவுளை பற்றியோ அதை வேறொன்றை பற்றியோ நம்ப முடியாத மாதிரி சொன்னால் அவர் எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பாருங்களேன். இருள் மண்டபத்தில் இரவு நடத்தும் நட்சத்திர திருவிழாவுக்கு வருகை தர ஒப்புவானா சூரியன். இந்த மாதிரி இந்த பழமை, மூட நம்பிக்கை இதெல்லாம் இருள்னு சொல்கிறாங்க. அதில் அவங்க நடத்தக்கூடிய திருவிழாவுக்கு சூரியன் வருவானா? வரமாட்டான். ஒப்பினால் பகல்களை யார் பயிரிடுவது, பாதுகாப்பது? அப்போ அந்த இருட்டு மட்டும்தான் இருந்ததுன்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு சூழலில் ஒரு சூரியன் மாதிரி வந்தவர் தான் இந்த பெரியார். அந்த மூட நம்பிக்கைகள், பகுத்தறிவுக்கு பொருந்தாத அந்த இதுக்கெல்லாம் இவர் ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லையற்ற இரக்கத்தினுடைய திருவுருவம் பெரியார்.
அவருடைய ஆத்திரம், போராட்டம், புரட்சி அனைத்துமே புதைகுழி விளிம்பிற்கு தள்ளப்பட்ட தமிழ் மானுடனை காக்க துடித்த கருணையின் வெளிப்பாடே அன்றி வேறு என்ன. அவர் ரொம்ப இரக்கம் கொண்டவர். அவருக்கு ஆத்திரம், கோபம், போராட்டம், புரட்சி எல்லாமே தமிழன் புதைகுழியில் விழுந்துட்டானே, அவன் அதுக்குள்ளேருந்து மீட்கணும் அப்படிங்கிற அந்த கருணையின் வெளிப்பாடு தான். மற்றபடி யார் மேலே அவருக்கு கோபம் இல்லை. இதே பெரியார் இந்நேரம் பாலஸ்தீனத்தில் பிறந்திருந்தால் அவர் யாசர் அரஃபாத்துக்கு தோளில் துப்பாக்கி ஆகியிருப்பார், அல்லது தந்தை பெரியார் தோளில் அரஃபாத் துப்பாக்கி ஆகியிருப்பார். இப்போ பாலஸ்தீன நாட்டில் யாசர் அரஃபாத் அப்படிங்கிறவர் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை. அப்போ அவர் மிகச்சிறந்த ஒரு ஆளாக இருந்திருக்கிறார். அவர் மாதிரியே பெரியார் இருந்திருப்பார். இல்லைன்னா யாசர் அரஃபாத்துக்கு துப்பாக்கியாக பெரியார் இருந்திருப்பார், அல்லது தந்தை பெரியார் தொழில் அரஃபாத் துப்பாக்கியாக இருப்பார். அங்கே அவங்களெல்லாம் மதித்தாங்க பாலஸ்தீனத்தில் யாசர் அரஃபாத். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை நாம் தமிழ்நாட்டில் அவருக்கு கொடுக்க தவறிவிட்டோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணுறார். அப்போ அந்த இருக்கிற இடத்துல மக்களுக்காக போராடுறாங்க கூட இன்னமும் பெரியாரை பற்றி தவறாக பேசக்கூடியவர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி கவிஞர் ஈரோடு தமிழன்பன் கொண்டு வர்றார். இதுவே ஆப்பிரிக்காவில் பிறந்திருந்தால் நெல்சன் மண்டேலாவின் சிறைக்கு பக்கத்து சிறையில் விடுதலை வேள்வி செய்திருப்பார், அல்லது அவருடைய சிறையிலிருந்தே போராடி ஆப்பிரிக்காவையும் அவரையும் விடுவித்திருப்பார். ஆப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலா கருப்பின மக்களுக்காக போராடியவர், நமக்கு தெரியும். அவர் ரொம்ப காலம் சிறையில் இருந்தவர். அப்போ அதே மாதிரி மக்களுக்காக இவரும், அவர் எப்படி சிறையில் இருந்தாரோ அதே மாதிரி இவர் இருந்திருப்பார். இவரும் ஆப்பிரிக்காவையும் அவரையும் விடுவித்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நெல்சன் மண்டேலாவையும். இந்த மாதிரி 2 பேர்த்த பற்றி யாசர் அரஃபாத்தையும் நெல்சன் மண்டேலாவையும் ஒப்பிட்டு பெரியாரோட பேசியிருக்கிறார்கள். அடுத்து சொல்கிறாங்க கருணை மறவர் பெரியார். அவர் கருணை கொண்ட வீரர்னு சொல்கிறாங்க. அதான் மறவர். புலி தனது குட்டியை கவ்வுவது போல தமிழர்களை கவ்வினார். பதிந்திருக்கலாம் பல், படிந்திருக்கலாம் சுவடு, தாய்ப்புலியின் பாதுகாப்பு நடவடிக்கை அது. தப்பு தமிழன் தான் தவறென்று பேசுவான். இப்போ பெரியார் பார்த்தீங்கன்னா சில பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது எப்படின்னா புலி தன்னுடைய குட்டியை கவர மாதிரி தான். புலி தன்னுடைய குட்டியை கம்போச்சுன்னா பல்லு படுந்தான், ஆனால் அது ஒருபோதும் குட்டியை அது பாதிக்காது. அது குட்டிக்கு ஒரு பாதுகாப்பாக ஒன்று தான். அது ஒரு தாய்ப்புலி எப்படி நடந்துக்குமோ அப்படி தான். சில நேரங்களில் பெரியார் பேசக்கூடியது சில சிந்தனைகள் சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அது எப்படின்னா அந்த தாய்ப்புலி குட்டியை பல்லால் கவ்விட்டு போக மாதிரி தான். சில லைட்டாக அந்த இடத்துல காயம் படலாம், சுவடுப்படலாம். ஆனால் அது தாய்ப்புலியினுடைய பாதுகாப்பு நடவடிக்கையான தவிர வேற ஒன்றும் இல்லை. தப்பான தமிழன் தான் தவறென்று பேசுவான். தமிழர்களே தப்பாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் பெரியாருடைய கொள்கைகளை, அவருடைய சிந்தனைகளை எல்லாத்தையுமே தப்பு என்று பேசுவான். மற்ற தமிழர்கள் அவரை புரிந்து கொள்வார்கள். அவர் எந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆளுமையாக இருந்திருக்கிறார், மக்களுக்காக எப்படியெல்லாம் போராடி இருக்கிறார். அப்போ அதையெல்லாம் மற்றவர்களாக இருந்தால் புரிந்து கொள்வார்கள். தப்பான தமிழன் தான் அந்த பெரியாரை பற்றி தவறாக பேசுவான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வீடு, சொத்து, பதவி, சுகம் எல்லாம் துறந்து வெட்டவெளி வீதியில் நின்று தனது வயது, தளர்ச்சி, நோய், வலி எதையும் பொருட்படுத்தாது தமிழினை மீட்க போராடிய பெரியாரை முரட்டு சித்தர்கள் வழியில் வந்த ஒரு பகுத்தறிவு மகரிஷி என்றால் இல்லை என்று எந்த விரல் எதிர்ப்பு காட்டினீலும். அவருக்குன்னு நிறைய சொத்து இருந்தது, வீடு, வாசல், பதவி எல்லாமே கிடைச்சது. ஆனால் அதையெல்லாம் வேண்டான்னு வீசிட்டு வீதியில் நின்று மக்களுக்காக போராடினார். வயதான காலத்தில் கூட அவருக்கு அவர் மிக உடல் உபாதைகளை சந்தித்தார். தளர்ச்சி, நோய், வலி எதையும் பொருட்படுத்தலை. அவர் தமிழரை மீட்கணும், அது ஒரு சித்தர்கள் வழியில் வந்த ஒரு மகரிஷி தான் அவர் அப்படின்னு சொல்கிறார். அவரை நோக்கி யாராவது கை நீட்டி பேச முடியுமா? 1000 பல்லாயிரம் கண்ணாடிகளாகி தந்தை பெரியார் முகத்தை பிரதிபலித்து தமிழர்கள் அவருக்கு நன்றி சொல்லலாம். நான் பெரியாருடைய கொள்கைகளை நான் செய்கிறேன், அதை செய்கிறேன், எதை செய்யணும் பிரதிபலிக்கலாம். ஆனால் அவர் முகத்தை யாரும் பிரதிபலிக்க வேண்டாம். அவருடைய அகத்தை பிரதிபலித்தால் தமிழர்களுக்கு தந்தை பெரியார் நன்றி சொல்ல. அகத்தை அப்படிங்கிறத அவருடைய கொள்கைகளை பின்பற்றணும். பெரியார்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கைகள் என்ன? நான் பெரியார் இயக்கத்தை சார்ந்தவன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த பெரியாருடைய அகம் என்பது மனம். அவர் என்ன நினைச்சாரோ அதை தமிழர்கள் பிரதிபலிக்கணும். அப்படி பண்ணினா தமிழர்களுக்கு தந்தை பெரியார் நன்றி சொல்வார். ஏன்னா தமிழர்களுக்காக வாழ்ந்தவர், கடைசி வரைக்கும் தமிழர்களுக்காகவே போராடியவர். அப்படிப்பட்ட ஒரு கருணை மறவர் தான் தந்தை பெரியார். அவரை போற்றுவோம் அப்படிங்கிற வகையில் சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழர்கள் பெரியாருடைய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் பெரியார் அவங்களுக்கு நன்றி சொல்வார் என்று சொல்லி இந்த கவிதையை முடிக்கிறார் ஈரோடு தமிழன்பன். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் காமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க. நன்றி.